வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 50. மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 50 கிட்ட வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கப்புறம்லாம் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 51 வராது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா, ஷாக் ஆகாதீங்க. நான் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லல, பார்ட் 51 வீடியோ வராதுன்னு தான் சொல்றேன். குழப்பறேன்ல, இருங்க தெளிவா சொல்றேன். அடுத்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ வந்து சீசன் 2 பார்ட் 1 தான் இருக்கும். இதை தான் சொல்ல வந்தேன். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம். இதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அது என்ன போஸ்ட், நான் சுனாடே நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்ல நிறைய பேர் நல்லாவே கமெண்ட் பண்ணீங்க. பார்த்துதான். ஆனா கமெண்ட் பண்ண ஒரு சில பேருக்கு மட்டும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நான் என்னமோ இந்த போஸ்ட்ல இருக்கிற கமெண்ட்டை வந்து கண்டென்ட்டா மாத்தி வீடியோ போட போறேன் அப்படின்னு நினைச்சாங்க போல. நான் சொல்ல போனா அதை ஒரு கண்டென்ட்டாவே யோசிக்கலப்பா. சும்மா நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்டேன். நீங்களும் நல்லா தாறுமாறான விஷயங்களா சொன்னீங்க. ஆனா நான் ஒன்னும் அதை கண்டென்ட்டாலாம் பார்க்கல. போர் அடிக்குது, சும்மா ஒரு போஸ்ட் போடலான்னு போட்டேன். நீங்களாரும் அந்த போஸ்ட்டை பார்த்து காமெடியா நல்லா ஒரு கமெண்ட் போட்டுட்டு அதை நான் அப்படியே சிரிச்சிட்டு ஜாலியா போலான்னு தான் பார்த்தேன். சும்மா நான் ஃபன்னுக்காக உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் சும்மா போட்டேன். அதை கண்டென்ட்டாலாம் மாத்துறது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. நான் அதை கண்டென்ட்டா மாத்தணும்னு நினைச்சேன். கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டுருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டா ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். தலைக்கு மேல ஆல்ரெடி வேலை இருக்கு. மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ டைமுக்கு போட முடியல. இதுல அதை வர நான் வீடியோ ரெடி பண்ணி போடணுமா? அஸ்கு புஸ்கு வாய்ப்பே இல்ல. அவ்வளவுதான் இதான் சொல்ல வந்தேன். ஆனா ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். நீங்க பண்ற கமெண்ட்டையும் ஒரு கண்டென்ட்டா மாத்த முடியும்னு எனக்கு தோணவே இல்ல. பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சாலே நான் முன்னாடியே பண்ணிருப்பேன். ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா என்ன, காலம் கடந்து போச்சு. நான் வெட்டியா இருக்கிற காலங்கள் போய் இப்ப பிஸியா இருக்கிற காலங்கள் வந்துருச்சு. அதனால அதை கண்டென்ட்டாலாம் மாத்தி வீடியோ என்னால போட முடியாது. ரொம்ப சாரி. நம்ம வழக்க போல மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பொருட்டோ டூப்ல ஓட்டெக்ஸ் மாங்க அடுத்து முடிஞ்ச நருட்டோ எஸ்டி போட ட்ரை பண்றேன். அதர் அனிமேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலான்னு பாக்குறேன். எத்தனை நாள் தான் நருட்டோ வச்சு ஓட்டுறது, எனக்கே கடுப்பாகுது. நம்ம சேனலுக்கு இதுதாப்பா நம்ம கண்டென்ட், வேற எதுவும் அதிகபட்சம் இல்ல. ஒருவேளை அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கிற கமெண்ட்ஸ்க்கு நான் ரியாக்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்ற பொறுத்து தான் நான் வந்து அதை பண்ணலாமா வேணாமான்னு இருப்பேன். இல்லனா வீடியோ வர சான்ஸ் இல்ல. சரி, ஓகே, ஆல்ரெடி ரொம்ப ஓவரா பேசிட்டோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開。お前はகண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே பப்பு, இது அடி. லொச்சக் 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 லொச்சக். நோட செல்லம் மாஸ்டர். நெக்ஸ்ட் ரெஸ்ட். This is Dragon Monkey style. என்ன அடிட்டு பாத்தீங்களா? டோபியை வச்சு ஃபன் பண்ணிருக்காங்கப்பா. இல்ல டோபியை வச்சு ஃபன் பண்ணல, டோபி தான் இவங்க எல்லாரையும் வச்சு ஃபன் பண்ணிருக்கான். அப்படியே போக்கிரி படத்துல வடிவ டயலாக் அப்படியே இதுல மிக்ஸ் பண்ணாங்க பாருங்க. எப்படிதான் எடிட் பண்றாங்களோ தெரியலப்பா. எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கணும் யாராவது இந்த மாதிரி எடிட் பண்ண. அதுலயும் முக்கியமா ஒரு சீன் வந்து ஒரு டயலாக் அப்படியே பர்ஃபெக்டா சிங்க் ஆச்சுங்க. இதை தப்பா சொன்னேன், பர்ஃபெக்டா இருக்குல்ல. தமிழ் டப்பிங்ல கூட இந்த மாதிரி லொச்சக்கு பொச்சக்குன்னு வச்சிருக்காங்க போல. நான் தமிழ் டப்பிங் இன்னும் பார்க்கல. ஆனா இந்த சீனை மட்டும் தமிழ் டப்பிங்ல வந்து ரீல்ஸ்ல பார்த்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த டயலாக் மாதிரி தான் தமிழ் டப்பிங்லயும் இருக்கும். ஒருவேளை வடிவில பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்களோ. ஆப்போசிட் பிளேயர்ஸே வந்துட்டானுங்க. இந்த தற்கொலை முண்டத்தை எங்கடா இன்னும் காணோம்? எந்த லவடி கோபால் ரூம் மேட்சுக்கு வரதே லேட்டே இல்லைன்னடா உனக்கு என்ட்ரி சாங்கு. முதல் மூஞ்ச பாரு, 8 மணிக்கு வர சொன்னா 9 மணிக்கு வருது. ஃப்ரீ ஃபயர்ல கஸ்டம் மேட்ச் விளையாடுற பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான்ப்பா இதை பத்தி நல்லாவே புரியும். இந்த விஷயம் சும்மா பார்த்தாலே புரியும். ஆனா ஃபீல் பண்ணி புரியுதுன்னா கண்டிப்பா கஸ்டம் மேட்ச் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான். உண்மையை சொல்லிட்டா, எங்க பசங்களாம் எந்த ஒரு பசங்களாவது வம்புழுத்து ரூம் மேட்ச் கூப்பிட்டுருவானுங்க. எங்க ஊர்லயே மொத்தம் 4 மெயின் பிளேயர்ஸ் இருக்கும். வேற ஏதாவது ஒரு ஊர்ல இருக்கிற பசங்களை வம்புழுத்து ரூம் மேட்ச் கூப்பிட்டா இந்த 4 மெயின் பிளேயர்ஸ் தான் நாங்க விளையாட அனுப்புவோம். ஒருத்தவன் வந்து சாக்கோ பாய், 2வது பிளேயர் PVK அன்பு, 3வது ஹினாட்டா, 4வது சாஸ்கே, அதாவது நானு. நாங்க 4 பேர் தான் இந்த ஊர்லயே ஒரு மெயின் பிளேயர்ஸ், ஒரு பயங்கரமான ப்ரோ பிளேயர். சீரியஸ் எடுத்துக்காதீங்க, சும்மா விளையாட சொன்னேன். ஒரு ரூம் மேட்ச்னா கண்டிப்பா நாங்க 4 பேர் இருப்போம். கார்டு கிளியர் பண்ண உடனே ஆப்போனன்ட்ல 4 பேரும் கரெக்டா இருப்பாங்க. ஆனா எங்க டீம்ல 3 பேர் தான் இருப்போம். எங்க டீம்ல ஏன் 3 பேர் இருக்கோம்னா, அந்த 4வது பிளேயர் லேட்டா வருவான். அந்த 4வது பிளேயர் வேற யாருமே இல்ல, அது நானே. போன் அடிச்சு கூப்பிடுவாங்க, டேய் இந்த மாதிரி ரூம் மேட்ச் இருக்கடா வாடான்பாங்க. சரி இதோ வரண்டாம்பேன். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு தான் உள்ளே போவேன். அது என்னன்னு தெரியலங்க, எனக்கு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்டா ரூம் மேட்ச்க்குள்ள வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா சொல்லிட்டு நான் அசிங்கமா கேட்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இந்த ரீல்ல இருக்கிற வூல்வரின் தான் நானு. டெட்புல் வந்து PVK அன்பு, அவனும் அந்த சாக்கோ பாய் தான் சேர்ந்து நல்லா மானத்தை கெடுப்பானுங்க. ஆனா அந்த ரூம் கிரியேட்ல வந்து சாஸ்கே
சாஸ்கேன்ற பேர் வந்த உடனே அங்க இருக்கிற எல்லாரும் பயந்துருவாங்க, ஆப்போனன்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும். ஏன்னா அண்ணன் புதுக்கோட்டையில இருக்கிற பல பேரை ஒன்னு சொன்னே போட்டு அடிச்சிருக்கோம்ல. அது ஒண்ணு இல்லைங்க, ஸ்குவாட் மேட்ச்ல அடிச்சு பயங்கரமா எமோட் போடுவேன். ஒருத்தவனை நாக் பண்ணி சுத்தி க்ளோவ் போட்டு வச்சு செய்வேன் எமோட்டை. அதனால கோவத்துல ஒன்னு சொன்ன கூப்பிடுவானுங்க. நான் அவங்களை அடிச்சிருவேன். இது வரைக்கும் 2 பேர்கிட்ட மட்டும் தான் தோத்துருக்கேன். மத்த எல்லா பந்தயத்திலயும் ஜெயிப்பு. ஆனா என்ன இப்பதான் விளையாடுறது இல்ல. அதெல்லாம் ஒரு காலங்க. சரி விடுங்கப்பா, ஆல்ரெடி ஓவரா பேசிட்டேன், ரொம்ப பேசிட்டேன் போல. ரொம்ப சாரி. அடுத்த ரீல்ஸ்க்கு போவோம். உன் நாக்கு இருக்கே, உன்னை நடுக்கடல போய் விட்டாலும் அதை வச்சு நீந்தி தப்பிச்சு வந்துருவேன். இதோ பாத்தீங்களா சாக்குரா காஸ்பிளே. பரவாயில்ல, சாக்குரா மாதிரி இருக்கு, மத்தபடி ஒண்ணும் சொல்ல முடியாது. அக்காவை கூப்பிடு. அக்கா வரமாட்டா, நானே கூப்பிடுறேன். அக்கா சுருதி மலைக்கு ஐச வைக்கிற. எனக்கு பர்சனலாவே ஷிகமாரோ அதுக்கப்புறம் டெமரியோட இந்த ஜோடி எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இவங்க 2 பேரோட லவ் வந்து திடீர்னு காமிச்சாலும் நல்லா இருக்கும். மை ஃபேவரட் கப்பிள். டேய் என்ன பிரச்சனை? அத உன் அப்பங்கிட்டே கேளு. என்ன பிரச்சனை? அவனை தானா கேளு. என்னையா பிரச்சனை? அத அவங்கிட்டே கேளு. டேய் பிரச்சனை என்னன்னு கேட்டா இது ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கீங்க. மகனை போயிட்டு பதில இல்லடா மகனே, பாத்ரூமுக்கு குளிக்கலான்னு துண்ட கட்டிக்கிட்டு போனேன். மத்தவங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு புளிசாதமா கட்டின்னு போறாங்க, எல்லாரும் துண்டு தாண்டா கட்டின்னு போறாங்க. மேட்ரு என்ன? போய் பார்த்தா இந்த நண்டி என்னது பாத்ரூம்ல பூட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்தியா? பூட்டு தான் தொங்கிட்டு இருந்துச்சா இல்ல இவன் பாத்ரூம் திறந்து போட்டு குளிச்சிட்டு இருந்தானா? நல்லா பார்த்த மகனே, காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன், அது பூட்டு தாண்டா. காத்துல ஆடிட்டு இருந்துச்சு, தொங்கிட்டு இருந்துச்சா? என்னடா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களோட காமெடிக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையாடா? என்ன அது காத்துல தொங்கிட்டு இருக்கு, அது அடுத்து என்னது தொங்கிட்டு இருக்கு, அடுத்து என்னது? ஐயோ தப்பா சொல்றேனே ஃபர்ஸ்ட்ல இருந்து. என்னடா அது காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு, தொங்கிட்டு இருக்கு, அதுவும் எதை காட்டுறாங்க பாருங்களேன். ஐயே, இந்த ரீல் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இந்த ரீல்ல கெட்ட வார்த்தைலாம் வராது, ஆனா இட்டாச்சி கலாச்சா மாதிரி இருக்கும். அதனால இட்டாச்சி ஃபேன்ஸ் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. பாருங்க, மனசை கொஞ்சம் தெம்பா வச்சுக்கோங்க, யாரும் காண்டாவ கூடாது. ஓகே, பாத்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு. இட்டாச்சி ஃபைனல் வேர்ட்ஸ் டு சாஸ்கே. அங்க வந்து ஃபர்கிவ் மீ சாஸ்கே தானே டயலாக் வரும், அதான் வரும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம பசங்க வந்து சீன்ட்டு பாக்க டம்டம்னு எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்க. எப்படிப்பட்ட சீனை இப்படி காமெடி சீனா மாதிரிங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்காடா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 350 lakhs தெரிவிக்க விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இந்த மாதிரி இன்னும் நிறைய மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரும் ஜாலியாக்கி விட்டுரும். அப்படி ஒரு வேளை எல்லா வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அவனுக்கு ஒரு வழி இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா அப்பதான் வீடியோ போட்டா பாட்டு நோட்டிபிகேஷன் வரும். ஒரு வேளை நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ஆன்ல இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஆஃப்ல இருந்துச்சுன்னா உடனே ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்கேயும் போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோக்கு நீங்க எனக்கு ரீல்ஸ் அனுப்பணும், உங்க ரீல்ஸ் வந்து இதுல இந்த வீடியோல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ரீல்ஸ் சென்ட் பண்ணுங்க. அடுத்து மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ல போட்டு தெரிவிக்க விடலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.